Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1007 பார்ட் 1. ஓபன் பண்ணா இந்த குயின் என்ன பண்றான், சாமுராய்ஸை மட்டும் அட்டாக் பண்ணாம எல்லாரையுமே அட்டாக் பண்ணால. அதை பார்த்துட்டு சாப்பருக்கு செம கடுப்பாகுது. கடுப்பாய் ஏதாச்சும் மருந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணுவான்னு பார்த்தா கடுப்பு மட்டும் தான் ஆகுறான். அங்க பாத்தீங்கன்னா குயின் இதை ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்கான். இவனையே இன்னும் பொழந்து கட்டாம மிச்சம் வச்சிருக்கானுங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. ஆனா அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவான் பாருங்க, ஒரு டான்ஸ் விஷயம் தெரியாதவன் பார்த்தான்னா கூப்பிட்டு கொண்டு போய் முதுமலை காட்டுக்குள்ள விட்டுருவான். அப்படி ஒரு யானை டான்ஸ். இங்க அந்த ஒமசாங்கிறவன் அஃபெக்ட் ஆனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் சாமுராய்ஸ் காண்டி நின்று சடப்பட முடியாது, எப்படியும் சாக போறான்னு. அதனால யோகரோ கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்பான். டேய் கிவ் அப் பண்ணாத, சேக்ரிஃபைஸ் பண்ணாத, அதை பண்ணாத இதை பண்ணாத பாரு. அவன் தான் மாறிட்டு இருக்கானே, இனி அவன் கிவ் அப் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உடோன்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வைரஸ் வச்சு அட்டாக் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையுமே மாத்தி படாத பாடுபடுத்தினான். ஆனா நம்ம சாப்பர் சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி காப்பாத்திட்டான். சோ அதனால நமக்கு இன்னுமே சான்ஸ் இருக்குது, உன்னோட ஹோப்பை மட்டும் என்னைக்குமே விட்டுறாத அப்படி இப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா அவன் கத்திய வச்சு அவனையே குத்திக்க போவான். உன்னால முடியாது, இதுக்கப்புறம் வேற வழியே இல்லன்னு ஆனா மட்டும்தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாதன்ன உடனே சரி ஓகே ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு சொல்றாரு இதுக்கப்புறமும் குத்திக்கிட்டா அது தப்புதான்னு சைலண்ட் ஆயிடுவான். இப்ப என்னன்னா அந்த வில்லனோட ஆளுகளும் மாறினானுங்கல்ல, அவனுக்கு ஆளுகளே டேய் நான் ஓ ஆள் தாண்டா நீ விட்டுன்னு எவ்வளவு சொல்லி பாப்பானுங்க. வைரஸ் அட்டாக் ஆனவங்க பூரா மூளை குழம்பி வெறி பிடிச்சு திரியானுங்க. அது எப்படி நான் ஓ ஆளு அவன் ஆளுன்னு சொன்னா மட்டும் விடுவான். ரெக்கமெண்டேஷன் பாஞ்சு கவிட்டு இருப்பானுங்க. உடனே குயினை பார்த்து அடே கோலி குண்டு எங்களை ஏன்டா சுட்ட, நம்ம எல்லாம் ஒரே கட்சி தானே, இப்ப பாரு எங்களுக்கு ரொம்ப குளிருது, நாங்க இப்ப ஒனியா மாறிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்து அஃபெக்ட் ஆயிட்டே தான் இருக்காங்க. குயின் அமேசிங், இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, பார்க்க அருமையா சூப்பரா இருக்குதுமா. இன்னும் நிலைமை மோசமாகிட்டே தான் இருக்கே தவிர யாரும் தப்பிச்ச மாதிரி இல்ல, டிரான்ஸ்ஃபார்ம் ஆனவங்களை தடுக்கவும் முடியல. இப்ப அந்த குயின் அதோட விட்டாலே அவங்க எல்லாருமே மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் வேணா சுடுறேன்னு சொல்லி மறுபடியும் குண்டு மலை தான் சுட்டும் போது அவன் சொல்ற வார்த்தை நல்லா கத்துங்க கதருங்க சாவுங்க எல்லாரும் சாவுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும்பா. ஆல்ரெடி 2 பேர் அஃபெக்ட் ஆனாங்கல்ல, அப்பவே ஜோரோ ட்ரேக்குன்னு 2 பேரும் பாஞ்சு போய் அவனை 4 போடு போட்டுருந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு தடுத்து இருக்கலாம். ஆனா அது வேலைக்கே ஆகல. அந்த கிறுக்க என்ன பண்றான், அவங்க ஆளுகளையே சுடுறான். அவனுக்கு மாறின உடனே மத்தவங்க எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணுவாங்கல்ல, எப்படி பிளானிங். சாம்ராய்ஸ் எல்லாத்தையுமே ரவுண்டு கட்டியாச்சு, அவங்களுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் இந்த கூட்டத்துக்கு நடுவுல அந்த அப்பு இருக்கானே அவனே தொக்க மாட்டிட்டான். அவன் தப்பிச்சு வர்றப்ப அவன் மூஞ்சில பயத்தை பாக்கணுமே. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஜோரோவை அட்டாக் பண்ண ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அவன் அசால்ட்டா எல்லாத்தையும் அடிச்சு தெரிக்க விடுவான். ஆனா என்னதான் அடிச்சு தெரிக்க விட்டாலும் அவங்க பாடியில அடிபட்ட காயம் அசால்ட்டா சரியாகி திரும்பி எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஜோரோக்கு இப்ப எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இவனுக்கு எல்லாம் என்ன ஜோம்பிஸா இல்ல வேற ஏதாச்சான்னு கேட்பான். அட அவன் நினைச்சான்னா அசால்ட்டா எல்லாரோட தலையை வெட்டி காலி பண்ண முடியும். ஆனா அவங்க எல்லாம் இவங்க கூட சப்போர்ட் பண்ண வந்த சாமுராய்ஸ் கொன்னுட்டானா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத சரி பண்ண வாய்ப்பு இருக்குங்கும் போது இதுக்காக கொல்லணும், அதனாலதான் சமாளிக்க முடியாம திணறான். இப்ப அடுத்தடுத்து எல்லாருமே காட்டுத்தனமா அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால சாப்பரால ஏதாச்சும் பண்ணி தடுக்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த வைரஸை உருவாக்கின குயினே இங்கதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் வைரஸை உருவாக்கி இருந்தானா அதுக்கு ஆன்டிபாடிஸும் டெஃபினட்டா கண்டுபிடிச்சிருப்பான். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுனாலே போதும், நம்மளால இப்பவே டன் கணக்கில் மெடிசன்ஸ் ரெடி பண்ண முடியும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அஃபெக்ட் ஆனவங்க பிஹேவியரோட சேர்த்து அவங்க பாடி இன்னும் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் லேட் பண்ணா அவங்களுக்கு என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. இன்னும் வெறியாகி அவங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டே போச்சுன்னா அவங்க பாடியால அதை தாங்கிக்க முடியாம செத்துருவாங்க. அப்பதான் குயின் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். என்னன்னா இந்த வைரஸால ஒருத்தங்க அஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்களால 1 மணி நேரம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும், அதுக்கப்புறம் செத்துடுவாங்க மேன் செத்துடுவாங்க. நல்லா பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஐஸ் ஒனியா மாதிரி இருக்காங்களே அவங்க உங்களோட பெஸ்ட் பெத்த ஃப்ரெண்டு. என்ன பண்ண போறீங்க, அவங்க வாழ்க்கையோட கடைசி நொடியை எண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலேயே இதுதான் அவங்க எனர்ஜெட்டிக்கா இருந்த கடைசி நேரம். சந்தோஷமா அவங்கள கட்டி பிடிச்சி வழி அனுப்பி வைங்கப்பா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணி விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். இந்த டைமுங்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து அவனை கவனான்னு வைங்க, அப்ப அவன் கண்டிப்பா அந்த ஆன்டிபாடிஸை யூஸ் பண்ணுவான். அதை வச்சு ஈஸியா மத்தவங்களுக்கும் ரெடி பண்ணிடலாம்ல. ஆனா மேல யாரையாச்சும் கொண்டு போகணும், கூட்டிட்டு போறதுக்குள்ள இவங்க மாறிடுவாங்க. என்ன பண்ணாலும் பஞ்சாயத்து தான் ஆகுது. இந்த அப்பு பாத்தீங்கன்னா குயினை பச்சா திட்டிட்டு வருவான். ஆமா சண்டைக்கு நடுவுல இருக்கும்போது கிறுக்குத்தனமா புதுசா வெப்பன்ஸ் எல்லாம் உள்ள இறக்கிட்டு இருக்கான்ல, நார்மலா சுடுபட்டோ இல்ல வெட்டுப்பட்டோ செத்தா பரவாயில்ல, இந்த மாதிரி குதர்க்கமான வேலையை பண்ணும்போது இவனும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. அதனால இந்த ஃப்ளோர்ல நான் இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டேன், ஆளை விடுங்கடா சாமின்னு தெரிச்சு போய் டோரை ஓபன் பண்ண சொன்னா யாரும் டோரை ஓபன் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் குயின் பிங்க் கலர்ல அப்பு கிட்ட என்னத்தையும் தூக்கி போடுவான். என்ன கன்றாவிடா இதுன்னு கேட்டா இதுதான் ஆன்டிபாடிஸ். சொல்ல போனா இந்த உலகத்துல அந்த ஐஸ்வனி டிசீஸை சரி பண்ற
பண்ற ஒரே ஒரு ஆன்டிபாடிஸ் இது மட்டும்தான். இத கரெக்டா நீ யூஸ் பண்ணிட்டீனா நீ தப்பிச்ச மகனே. இல்ல அப்படி இப்படின்னு கோட்டை விட்டுட்டீங்கன்னா நீயா அவனுல மாதிரி மாறி சாக வேண்டியதான். என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் என்ஜாய்னு அங்க இருக்க சாமுராய்ஸ் எல்லாம் எது ஆன்டிபாடிஸ் இருக்குதான்னு பயங்கர வெறியாவாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் காப்பாத்திடலாம்ல. அப்படின்னா இனிமேட்டு அந்த அப்புவை விரட்டி அப்புவை பாயில அந்த டைம் குயின் ஒரு பாட்டு பாடுவா பாருங்க. இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. குயினோட கேம் ஜூம் 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 அப்புக்கு வச்சேன் பெரிய பாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான டான்ஸ். மொத்தத்துல இப்ப அப்பு மேலதான் எல்லாரோட கவனமும் இருக்குது. இந்த இடத்துல மர்டர் பண்றது, துரோகம் பண்றது, அப்படி இப்படின்னு எதை வேணாலும் பண்ணலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்படி இவன் பாட்டு பாடின உடனே சாப்பர் வாயில பச்சை பச்சையா திட்டுவான். இவன்லாம் ஒரு ஆளா? மனுஷங்க உயிர்னா விளையாட்டா போச்சா? ஏண்டா வந்தேன்னா தூக்கி அடிச்சிரும் பாத்துக்கன்னு வண்டியா திட்டுவான். மொத்தத்துல அப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு நல்ல பெரிய ஆப்பா சொருகி விட்டுட்டான். சாப்பர் ஜோரோ கிட்ட எப்படியாச்சும் அப்பு கிட்ட இருக்க அந்த ஆன்டிபாடிஸ புடிட்டு வர சொல்லுவான். அதை மட்டும் கொண்டு வந்துட்டானா போதும், எல்லாத்துக்கும் ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி உடனே எல்லாத்தையும் காப்பாத்திடலாம். இப்ப ஆன்டிபாடிஸ்க்கு அடிச்சுக்க போற ஆளுங்க எல்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஒரு குரூப். ஓகே, சாம்ராய்ஸ். அடுத்து இந்த உரோச்சி கூட இருந்தாயிலே ஒரு சாம்ராய் கூட்டம் அவனுங்க. அதுக்கப்புறம் வில்லனோட ஆளுங்க. இது போதாதுன்னு அந்த ஐசாமா நாயிலே ஒனி அவங்க ஒரு சைடு கண்டிப்பா அவனை விரட்டுவாங்க. நாட் ஃபார் த ஆன்டிபாடிஸ். இவங்க எல்லாம் அவனை நோக்கி போகும்போது அவங்கள நோக்கி இவங்க எல்லாம் வருவாங்கல்ல. அப்போ இதுக்கப்புறம் எப்படி எஸ்கேப் ஆக போறான்னு தெரியல. குயினா தான் இந்த வேலையை பார்த்ததுக்காக வச்சு திட்டுவான். சரி, இதுக்கப்புறம் அவன் தப்பிச்சானா இல்லையா, நம்ம ஆளுங்க அதை வாங்கி ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.